சிக்கன் நகட்ஸை அடித்து துவம்சம் பண்ணிடுற மாதிரி ஒரு சூப்பர் கிறிஸ்பியான மீல் மேக்கர் நகட்ஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மீல் மேக்கர் கூடவே 2 கப் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட்டிங்கில் விட்டுருங்க. அப்புறம் அதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மீல் மேக்கரை டிப் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கூடவே உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா மிக்சரை நக்கட் ஷேப்புக்கு தட்டிட்டு ஸ்லரியில் 2 முக்கு முக்கிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸை 2 அடி அடிச்சிங்கன்னா அப்படியே நல்லா நொறுங்கி போயிடும். அதால் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முறுன்னு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் நக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.